السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة، أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، أدركني يا شفيع المذنبين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, யாரை படைக்கவில்லை என்றால் இவ்வையகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்காதோ அந்த வல்லல் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே மாநபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய இக்காவையும் ரிலாவை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களை, கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 1500வது மீலாது விழாவை மனதில் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டே, அதிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட புனிதமான ஜும்மா நாளில் நம்ம எல்லாம் அல்லாஹ் அமரச் செய்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மோமின்களின் கூட்டத்திலும் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களை, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தன்னை பற்றி சொல்லுவான்: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன், அவன்தான் அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தன்னை பற்றி குறிக்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் என்கிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு உம்மை நாம் அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று சொல்லுகிறான். தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைவர் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்று சொன்ன அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லுகிறான்: அகிலத்தார் எல்லோருக்குமே உங்களை நாம் அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
முஸ்லிம்களுக்கு அருள் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அருள் என்று சொன்னால் எப்படி என்பதை முஃபஸிர் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம்களுக்கு அருள் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரு காலத்தில் வழி தவறி இருந்தோம். ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் அல்லாத மாற்று மதத்தில் இருந்தோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்கிற புனித மார்க்கத்தை கொண்டு வந்து நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த வழியை நாம் ஏற்றுக்கொண்டதால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் முஸ்லிமாகிவிட்டார்களோ, கலிமா சொன்னார்களோ, அவர்களெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னah, யார் கலிமாவை சொல்லிவிட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயம் சுவனம் என்பது உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுக்கு சொந்தக்கார் என்பதில் எந்த ஐயமும் நமக்கு கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் எப்படி ரஹமத்திற்குரியவர்கள்? பொதுவாகவே அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டு நான் ரப்பு என்னை ஏத்துக்கன்னு சொல்றான்னு வச்சுங்களேன். நான் ஒரு நபி அனுப்பியிருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறான். நான் ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறான். நான் உன்னை ரப்பாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ அனுப்பிய மனிதனை நான் நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ வழங்கிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னான்னு வச்சுக்கங்களேன். அல்லாஹ் என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அரசாங்கம் சொல்லுது நோ என்ட்ரியில் போகாதன்னு சொல்லுது வச்சுங்களேன். நீ நோ என்ட்ரியில் டூ வீலரில் போனால் என்ன ஆகும்? போலீஸ்காரன் பிடிச்சி ஃபைன் போட்டு தான் ஆகும். நீ மீறி போனால் உன்னை சட்டம் என்ன தண்டனை கொடுக்குமோ சட்டத்தில் போட்டு தான் ஆக முடியும். அப்படித்தானே? அதுபோன்று ரப்புல் ஆலமீன் தன் படைப்பினங்களை படைத்து விட்டு நான் தான் ரப்புன்னு சொன்ன பிறகு, நான் உங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் உலகத்தோட நியதி என்ன அப்படின்னா தண்டனை கொடுத்து ஆகணும், தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒருவேளை அப்படி தண்டனை அல்லாஹ் கொடுத்துதான் வச்சுங்களேன், இந்த உலகத்தில் யாருமே காஃபிர் உலகத்தில் வாழ முடியாது. அப்ப காஃபிர் உலகத்தில் இன்றைக்கு வாழுகிறார் என்று சொன்னால் காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டதால் உலகத்தில் தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டு மறுமையில் அவர்களுக்கு வழங்கப்படும் என்கிற பெரும் கொண்ட ரஹமத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த துன்யா இருக்குத, துன்யா ரெக்கனுடைய ரெக்கையை விட கேவலமானது. ஒருவேளை ஈயின் ரெக்கை அளவிற்கு மதிப்பும் மரியாதை இருந்தது என்று சொன்னால் காஃபிருக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டோம் என்று இறைவன் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் பார்வையில ஈயினுடைய ரெக்கையின் அளவுக்கு கூட மதிப்பு இல்லாதன் காரணமாகத்தான் உலகத்தை ஆண்ட மன்னர்கள் 4 பேர்களில் 2 முஸ்லிம்கள் 2 காஃபிர்கள். இன்னும் சொல்ல போனா நான் புனிதமான மார்க்கத்தை எடுத்திருக்கிறோம், ஆனா நம்மளால ஆட்சி பண்ண முடியுதான்னா 800 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டோம், அது வேற பிரச்சனை. ஆனா இப்போ நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியுதான்னா வாங்க முடியல. என்ன அதுக்காக நம்ம இருக்கிற மார்க்கம் தவறான மார்க்கம் அல்ல, புனிதமான மார்க்கம். அதற்காக அவர்கள் ஆட்சியாளர்கள் என்பதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுத்திருக்கார் என்று நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ரஹமத்தாக அனுப்பியதால், அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹமத்தாக அனுப்பியதால் காஃபிர்களை இறைவனை மறுத்ததன் காரணமாக, நபியை ஏற்க மறுத்ததன் காரணமாக இறைவன் நினைத்தால் இந்த உலகத்திலேயே ஒரு சனப்பொழுதிலே அழிக்க முடியும். ஆனால் நபியை ரஹமத்தாக அனுப்பப்பட்டதால் அல்லாஹ் காஃபிர்களை இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை நிரம்ப கொடுத்திருக்கிறார். காரணம் சொன்னால் நபியை ரஹமத்தாக அனுப்பப்பட்டதால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ரஹமத்தாக அனுப்பப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்வார்கள், பெருமானார் தன்னை பற்றி சொல்வார்கள், இன்னி லம் உபாஸ லஆனன், நான் யாரையும் பழிப்பதற்காகவோ அழிப்பதற்காகவோ நான் அனுப்பப்படவில்லை. வ இன்னமா புஹிஸு ரஹ்மா, நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதெல்லாம் எல்லோருக்கும் ரஹமத்தாக, அது உயிரினங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் இல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க.
அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், சபக்கத் ரஹ்மத்தி அலா கலபி, என் கோபத்தை விட என்னுடைய ரஹமத்து முந்திருச்சு அப்படிங்கிறான். ஏன்னா உலகத்தில் தன் நூறிலிருந்து அல்லாஹ் ஒரு நூரை படைத்தான் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த ரஹமத்தை படைத்ததால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன் கோபத்தை வெளிப்படுத்தாமல் எந்தெந்த நேரத்தில் எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அல்லாஹ் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அருளாக பெறப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாகத்தான் இன்றைக்கு காஃபிர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அருமையான முஃமின்களே, அவர் உலகத்திற்கு அகிலத்திற்கு அருள்கொடையாக வந்திருக்கிற அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்த தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னதுங்க? மீலாது விழா. எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் கிருபையில உலகெங்கிலும் எல்லா இடங்களிலும் மற்ற காலங்களை விட காலங்கள் போக போக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, விட குறைந்த பாடே இல்லை. எத்தனை வஹாபி வரட்டும், எத்தனை காஃபிர் வரட்டும், யார் என்ன சொல்லட்டும், ஆனால் உயிரை விட நேசிக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின விழா குறைந்ததா என்று சொன்னால் குறையவில்லை. சிலர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விழாவோ நிறைந்து கொண்டே இருக்கிறார். ஒரு பள்ளிவாசல் 50 கிலோ சோறாக்கி போட்டாங்கன்னா ஒரு 10 வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட 500 கிலோ ஆக்கி போடுறாங்க. இப்படித்தான் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது தவிர குறைந்த பாடே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கியாமத் நாள் வரைக்கும் இந்த நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு பிறந்த தினத்தை நினைத்து மூமின்கள் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய நல்ல உள்ளத்தை அல்லாஹ் மனதிற்கும் தந்தருவானாக. அருமையான மூமின்களே, இந்த ரஹமத்தா அனுப்பப்பட்டிருக்க பெருமானார் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சுருக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் வருவார்கள் என்கிற செய்தியை உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் எத்தனை நபிமார்கள் பெருமானாருக்கு முன்னால் வந்தார்களோ அத்தனை நபிமார்கள் தங்கள் சமூகத்தில் முஹம்மது என்கிற ஒரு நபி வருவார் என்று சொல்லி எல்லா நபிமார்களும் தங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் என்பது எல்லா வேதங்களும் சொல்லி காட்டுகிறது. அப்படி சொல்லப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மா ரலியல்லாஹுடைய வயிற்றில் கருவுறுகிறார்கள். உங்களுக்கு பல செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண் ஆசைப்பட்டால் ஒரே ஒரு இரவு 100 ஒட்டகை தருகிறேன் என்று சொன்னார். காரணம் கேட்டபோது சொன்னார்கள், தௌராத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த நூரே முஹம்மதியாவின் அந்த ஜொலிப்பு, அந்த ஒளி உங்கள் முகத்தில் தெரிகிறது, என்னோடு ஒரு இரவில் மட்டும் தங்குங்கள், 100 ஒட்டகை தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான். யாரின் வயிற்றில் கருவுற வேண்டுமோ அந்த ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அப்துல்லா ரலியல்லாஹு திருமணம் முடித்து 3 நாள் தங்கினார்கள். 3 நாளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மா ரலியல்லாஹு தஆலா கருவுக்கு இடம்பெயர்ந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வயிற்றில் 2 மாதம் குழந்தையாக இருக்கிற பொழுதே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா மரணித்து விட்டார்கள். குழந்தை உண்டான 2 மாசம் தான் ஆகுது. ஹதீஸ்ல வருது 25 சனா. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 மாசத்தில் அவர் வஃபாத்தாகி விட்டார்கள். தாய் கணவனை இழந்து ஒரு அனாதை வயிற்றில் சுமந்து அந்த கருவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வளர்த்து கொண்டு 10 மாதம் கழிந்து கிபி 571 ரபீல் அவ்வல் மாதம் 12 திங்கட்கிழமை அதிகாலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவில் ஜனித்தார்கள், பிறந்தார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் கருவை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுக்கிற பொழுது பல்விதமான ஆச்சரியங்கள் நடந்தது. எந்த தாயும் ஒரு குழந்தை பெற்றுவிட்டால் அந்த குழந்தை பெற்று முடிச்சவனு கேளுங்க, அடுத்து குழந்தை வேணுமானா வேணான்றுவான். இப்ப நம்மளே இப்பெல்லாம் முன்னால ஒரு காலத்துல தாய்க்கு எத்தனை குழந்தைன்னா சொல்லுவாங்க, எனக்கு 1 டஜன் குழந்தைங்க, எனக்கு 3/4 டஜனுங்க, எனக்கு 1/2 டஜனுங்க, 1/4 டஜன்கள் டஜன் கணக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பிறகு என்னம்மா அடுத்த குழந்தைக்கு தயாரான்னு கேட்டா நான் வேணுமா குழந்தை வேணுமான்னு கேட்கிறான். ஏன்னா நம்ம டாக்டர் அப்படி ஆகிட்டாங்க.
குழந்தை உண்டாச்சு வச்சுங்களேன், அவளை கூட்டு போய் என்னம்மா இவ்வளவு பலகீனமா இருக்கு, பெட் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறான். ஏன்னா திங்கிறதுக்குள்ள பிரெட் ரோஸ்டா திண்டா பெட் டெஸ்ட் எடுக்காம என்ன செய்ய முடியும்? நல்ல சோறு இல்ல, ஒரே பர்கரு பீஸா இந்த மாதிரி திண்டு திண்டு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு குழந்தை உண்டான உன்னையே பெட் டெஸ்ட் எடுக்க சொல்றான். அந்த லெவலுக்கு இன்னைக்கு போயாச்சு. முதல்ல காலம் இருந்துச்சு, நாம் இருவர் நமக்கு இருவர், காலம் குறைந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர், காலம் குறைந்தது, நாமே குழந்தை நமக்கு குழந்தை என்கிற அளவிற்கு இன்றைக்கு போயிடுச்சு. அல்லாஹ் காப்பாற்றும். ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுக்கிற பொழுது பல்வேறு விதமான அதிசயங்கள் நடந்தது. பாரசீகத்தினுடைய 14 கலசங்கள் ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சு கீழே விழுந்துச்சு. பாரசி நகரத்தில் 1000 வருடங்களாக அணையா விளக்காக இருந்த அந்த விளக்கு அணைந்தது. காபாவில் இருக்கக்கூடிய 365 சிலைகளும் பெருமானார் பிறந்தவுடன் தலைகுப்புற விழுந்து கீழே விழுந்து உடைந்தது. இப்படி பல்வேறு ஆச்சரியங்கள் நடந்தது. அதை பற்றி பேசினால் மட்டுமே பல மணி நேரம் தேவை, சுருக்கமாக வருகிறேன். அப்படி பெற்றெடுத்த பிறகு அந்த செய்தி ஆமினா அம்மாவுக்கு குழந்தை பிறகுங்க செய்தியை அப்துல்லாவுடைய சகோதரன் அபு லஹபுக்கு தகவலை கொண்டு சுவைபா என்கிற பெண் ஓடோடி செல்கிறார். உங்கள் சகோதரருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. சகோதரன் மொத்த போயிட்டாரு. சகோதரன் இல்லாம குழந்தை பிறகுன்னா பெருத்தா கணிச்சு ஒரு சந்தோஷமா இல்லையா? சுவைபாவை பார்த்து சொன்னார், சுவைபா இந்த செய்தி சொன்னதால் உண்மை உரிமை விடுகிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் பாருங்க, அந்த உரிமை விட்டதன் காரணமாக அபூ லஹப் நரகத்தில் இருந்தாலும் கூட திங்கட்கிழமை அவருக்கு அவர் எந்த விரலை சுட்டி காமித்து உரிமை விட்டாரோ அந்த விரலில் எல்லோரும் சீல் சலம் குடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூ லஹபுக்கு மட்டும் அந்த பெருமானாரை சுட்டி காமித்து உரிமை விட்டதன் காரணமாக மதுரமான நீர் குடிக்கிறார் என்றால், நபியை பிறந்து விட்டார் என்ற சந்தோஷத்தில் சுட்டி காமித்து உரிமை விட்டதால் நரகத்திலும் கூட சுபசோகனம் என்று சொன்னார். நபியை நேசிக்கக்கூடிய நாம் நபி பிறந்து விட்டார் என்று சொல்லி ஆனந்தத்திலே நாம் மௌலிது ஓதி பெருமானாரை பற்றி பேசப்பட்டு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்ம நரகத்தில் போட போறான். போட்டா ரசூலுல்லாஹ் விட்டுருவாங்களா? கிடையவே கிடையாது. நமக்கெல்லாம் சொர்க்கம் நிச்சயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. சுவைபாவை ஏன் அவங்க உரிமை விட்டான் அப்படின்னா, முதல் பால் குடிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாட்ட போகணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு அடிமைட்ட பால் குடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த அபூ லஹபுக்கு இரக்கத்தை போட்டு உரிமை விட்டார். உரிமை விட்ட பெண் சுதந்திர பெண்ணிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு பால் குடிச்சாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஹலிமத்து சாதியா அப்படிங்கிற பெண்ணிட்ட பால் குடிக்க போனாங்க. அந்த அம்மா எவ்வளவு வருமா அப்படின்னா, அந்த அம்மாவை பார்த்தா பால் கொடுக்கறதுக்கு குழந்தைகளை யாரும் ஒப்படைக்க மாட்டாங்க. அவ்வளோ தேகம் எல்லாம் மெலிந்த உடம்பு, ரொம்ப கஷ்டம். முகத்தில் வறுமையினுடைய அந்த கோரப்படி அப்படி இருக்கும். அவர்கள் குழந்தை கேட்க வந்தா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா மக்கால எல்லோரும் செல்வந்தர் வீட்டில் குழந்தை எடுத்துக்கொண்டார்கள். ஹலிமத்து சௌதியாவுக்கு வேற வழியே இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் உங்க குழந்தையை தாங்கள நான் பால் கொடுக்கிறேன்னு கேட்கிறாங்க. அப்துல் முத்தலிப் கேட்டார், உங்க பேர் என்ன அப்படின்னார். ஹலீமா, மிகவும் நுட்பமானவள். சாதியா, ரொம்ப சீதேவியானவள். இதே வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்குன்னா, வெளி கிராமங்களில் எல்லோரும் அவர்கள் புறப்பட்டு ஒரு நாளைக்கு முன்னால் வந்தால் அவர்களோடு புறப்பட்ட இவர்கள் 2வது நாள் தான் வர்றாங்க. அவ்வளவு தாமதமாக வரக்கூடிய மெலிந்து போன ஒட்டகம். பெருமானார் எப்பொழுது தூக்கி ஏற்றினார்களோ எல்லோரும் சேர்வதற்கு முன்னால் ஒட்டகம் சீறி பாய்ந்து அது அவர்களுக்கு முன்னால் தன் ஊருக்கு போய் சேர்ந்தது என்பதும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஹலிமத்து சாதி அந்த அம்மா முகமது ரசூலுல்லாஹ் பால் குடிக்கிறதுக்காக தூக்கிட்டு போன பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் தேகத்துடைய வலிமையும் அவனுக்கு குழந்தைகள் நிறைய பால் கொடுப்பதற்கு வந்ததையும் வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு வழக்கத்தை பெற்றார்கள் ஹலிமத்து சாதியா என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பால் குடிச்சிட்டு குழந்தைகளோடு விளையாண்டு இருக்கும் பொழுது ஹலிமத்து சாதியா அம்மா வெளியே போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ 2 பேர் வருகிறார். அவர்தான் என்கிறார். பிடியுங்கள், தூக்குங்கள் என்று சொல்கிறார்கள். தூக்கி சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு நெஞ்சம் பிளக்கப்படுகிறது. இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரால் கழுகி ஞானம் என்கிற ஹிக்மத்தை கொண்டு உள்ளடைத்து அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இதை குழந்தைகள் காட்சியாக பார்த்து விட்டார்கள். ஹலிமத்து சாதியா அம்மா வந்தவங்க சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? முகம்மத யாரோ 2 பேர் வந்தாங்க, தூக்குனாங்க, நெஞ்ச பிளந்தாங்க, இதயத்தை எடுத்தார்கள், கழுகினார்கள், ஏதோ ஒன்று உள்ள வைத்தார்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஆட்டம் காணல. யார் பெத்த குழந்தை?
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி செய்து விட்டார்கள் என்று அவசரமாக சட்டை திறந்து பார்த்தா எந்த விதமான அடையாளங்களும் இல்லை. ஆனால் குழந்தைகள் போய் பேச குழந்தைகள் ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு போய் பேசி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். செல்போன் வரும், போன் எடுத்துட்டே அத்தா கக்கூஸ் இருக்கான்னு சொல்லு நினைச்சுவோம். குழந்தைங்க சொல்ல தெரியாது, சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா குழந்தைகள் போய் பேசாது என்றார் என்பார்கள். ஹலிமத்து சாதியா நம்பினார்கள். நம்பிட்டு போய் நேரம் அவங்கள்ட்ட போய் உரிமைக்காரனை கொடுத்த உடனே அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இந்த குழந்தை வந்து அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க மீண்டும் வளருங்கள் என்று சொல்கிறார்கள். கடைசி வளர்க்கப்பட்டார்கள். 6 வயதில் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு தன் கணவர் எந்த இடத்தில் அடக்கப்பட்டார்களோ அந்த இடத்தை காமிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றால் அபுவா என்கிற இடத்தில் வைத்து 6 வயதில் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பச்சிலம் பாலகன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறந்த முகத்தை பார்க்காம அத்தா மூத்தா போயிட்டாரு. 6 வயசுல தாய் மூத்தா போயிட்டா அந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படிப்பட்ட கேள்விக்குறியா இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 6 வயதில் மௌத்தாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஆமினா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஸல்லல்லாஹுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் வந்து கொடுக்குறாங்க, இந்த குழந்தை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. அப்துல் முத்தலிப் அவரை வளர்க்கிறார்கள். வளர்த்து கிட்டத்தட்ட 8 வயசு ரசூலுல்லாஹ்க்கு ஆகுது. அப்துல் முத்தலிப்புக்கு 120 வயசு. 120 வயசு அப்படிங்கிறது ஒரு தள்ளாத வயசு, அப்படித்தானே? 120 வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதாக இருக்கிற பொழுது அப்துல் முத்தலிபும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். தொடர்ந்து மூத்து, பாப்பா மூத்து, உம்மா மூத்து, பொறுப்பேற்றிருக்கிற அப்துல் முத்தலிப் மூத்து. இப்போ யார்கிட்ட வர்றாங்க அப்படின்னா அப்துல்லா ரலியல்லாஹுடைய சகோதரர் அபூ தாலிப் ஒப்படைக்கப்படுது. அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு குழந்தை நிறைய, அவர் பெற்ற குழந்தையே பரக்கத்தா பல குழந்தை இருக்குது. யாருக்குமே சோறு போட கூட வழி இல்லை. யாருக்கு? அபூ தாலிபுக்கு ரலியல்லாஹு தஆலா சோறு போடுறதுக்கு வழி இல்லை. நிறைய குழந்தை, மிகவும் பஞ்சமும் கஷ்டமும் அவருடைய வாழ்க்கையிலே தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றே ஆக வேண்டிய வழி இல்லை. அபூ தாலிப் வந்து கொடுக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று வாங்கினார்களோ அன்றிலிருந்து செல்வம் கொழிக்க ஆரம்பித்தது. செல்வம் கொழிக்க ஆரம்பித்தது. வீட்டில் உணவு பண்டங்கள் நிரம்ப இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன் பிள்ளைகளுக்கு பசி வந்தாலும் கூட முகம்மதுக்கு உணவு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சுட்டு தாம் பிள்ளையை கூப்பிட்டு எல்லோருக்கும் சேர்த்து உணவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான முஃமின்களே, அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் மக்காவிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. தண்ணீர் இல்லை, தண்ணீர் பஞ்சமாகிவிட்டது. பெருமானாரை பொறுப்பேற்ற நம் வாழ்க்கையில் இவ்வளவு செழிப்பு என்று சொன்னால் இந்த முகம்மதை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்போம், மழை பொழியும் என்று சொல்லி அபூ தாலிப் நம்பினார். ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் பரக்கத்தை பெற்றார். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா அல்லாஹ், இந்த முகம்மதின் பொருட்டால் எங்கள் பஞ்சத்தை போக்கு, மழை பொழிய செய்ய என்று கேட்டார்கள். மழை பொழிந்தது, பஞ்சம் நீங்கியது என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான முஃமின்களே, அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தையை வளர்க்கிறார்கள். சரியாக 12 வயது. 12 வயதிலே அவர்களோடு சேர்ந்து சிரியா தேசத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றால் அங்கு பாதிரிகள் எல்லாம் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். இது என்ன அதிசயமான குழந்தை! தௌராத்திலும் இன்ஜீலிலும் சொல்லப்பட்ட இந்த முகம்மது வந்து விட்டார் என்று சொல்லி எல்லோரும் பிரமித்து பார்க்கிறார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னார். அருமையான முஃமின்களே, ஒரு பாதிரியார் பார்த்துட்டு சொன்னாரு, நாளைக்கு என் வீட்டில் விருந்து வச்சிருக்கிறேன், அவருக்கு எல்லாரும் வாங்க அப்படின்ட்டாங்க. அபூ தாலிப் நினைச்சாங்கன்னா எல்லாரும் போயாச்சு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கூட்டு போல. அவர் போனவனு கேட்டாரு, முகமது எங்கன்னு கேட்டார், சின்ன பிள்ளை எங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, வேலையில் இருக்கிறாங்க. விருந்து கொடுத்ததே அவருக்குத்தானே, விருந்து கொடுத்ததே அவருக்குத்தானே, அவர் இல்லாமல் வந்திருக்கிறீர்கள், அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, தௌராத்தில் என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த அங்க அடையாளங்கள் எல்லாம் முகம்மது இடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தார்கள். பார்த்தால் 100க்கு 100 அப்படியே இருந்தது. சொன்னார்,
நீங்கள் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புடைய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இவர்களை கொன்று விடுவார்கள், எனவே நீங்கள் உடனே ஊருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அந்த பாதிரியா சொன்னார். மீண்டும் ஷாம் தேசத்திலிருந்து அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் மக்காவிற்கு அழைத்து வந்தார்கள். காலங்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வயதும் ஆகிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2-3 தடவைகள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா மக்காவிலே மிகப்பெரிய செல்வச்சி மாட்டி, மிகப்பெரிய வியாபாரி, அவரது வியாபார பொருளை வாங்கி சொந்தமாக தனியாக நாம் வியாபாரம் செய்யலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு அபூ தாலிப் இடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அபூ தாலிப் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்த பிறகு கதீஜா மாட்ட போய் கொஞ்சம் வியாபார பொருள் தந்தீங்கன்னா நான் வியாபாரம் பண்ணி தரணும்னு சரின்னு சொல்லி நிறைய பொருளை கொடுத்து அனுப்புறாங்க. கொடுக்கிறது மட்டுமல்ல, மைசரா என்று சொல்லக்கூடிய தன் அடிமையை உடன் அனுப்பி வைக்கிறார்கள். மைசரா போக போக ஆச்சரியமா பல நிகழ்வுகள் பார்க்கிறார். கடுமையான வெயில், ஆனால் நபி நடந்தால் கீழே நிழல் விழுவதில்லை. நபி நடந்தால் வானம் குடைபிடிக்கிறது, எல்லோரும் சுட்டரிக்கிறது, வேற்று ஊத்துகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடைவீதிக்கு சென்றால் எல்லோரும் வியாபார பொருட்களை வைத்திருக்கிறார்கள். வாங்க வந்த மக்கள் எல்லாம் எங்கே முகமது வருவார், எங்கே முகமது வருவார் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பிறகு அங்கு வியாபாரம் அவரிடத்தில் பொருள் காலியானால் மட்டும்தான் மற்ற மக்கள் எல்லாம் மற்ற வியாபாரத்தில் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். எடையில் நேர்மை, பேச்சில் உண்மை, நியாயம், ஏழை மக்கள் மீது இரக்கம் காட்டுதல், பல சிறப்பம்சங்களை பார்த்துவிட்டு மைசரா வருகிறார். கஜாமாட சொன்னாங்க, மனிதரா ஒரு புனிதரா, மனிதரா ஒரு புனிதரா, நடந்தால் எல்லோருக்கும் வெயில் சுட்டரிக்கிறது, முகம்மதுக்கு மட்டும் வானம் கொடைபிடிக்கிறது காட்சிகள் நான் கண்ணால் கண்டேன். அது மட்டும் அல்ல, போற இடங்கள் எல்லாம் மரங்கள் சலாம் சொல்லுகிறது. இப்படி பல்வேறு காட்சிகளை பார்த்தேன் என்று சொன்ன கதீஜா அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசை. ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 25, கதீஜா அம்மாவுக்கு வயசு 40. திருமணம் முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி திருமணம் முடிக்கலாம் என்று சொன்னால் நேரடியாக உடனே நம்ம சொல்ற மாதிரி உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்லலை. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தனக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நஃபீசா என்கிற பெண்ணிடத்தில் தூதுவை சொல்லி அபூ தாலிபிடம் சொல்ல, அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார்ட்ட அனுமதி கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மா வாழ்க்கை நினைச்சு பார்க்கறாங்க. கதீஜா அம்மா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 2 கணவனை இழந்தவர்கள். கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப வேதனை இருக்கிறாங்க, செல்வம் இருக்கிறது. வேதனை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விரும்பிய போல் திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லி இசவு தெரிவிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் கதீஜா அம்மாவுக்கும் திருமணம் முடிகிறது. திருமணம் முடிந்தது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசு. 35 வயசுல காபாவை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்ல. அந்த காபா ஹஜர் அஸ்வத் கல்ல யார் தூக்கணும், ஒவ்வொரு கூட்டத்தாரும் கோத்தரத்தாரும் நாங்க தான் தூக்குவோம் பிரச்சனை. ஆனா இந்த நேரத்தில் முடிவுக்கு வர்றாங்க, யார் நாளை காலையில் காபாவிற்கு முதலாக வருகிறார்களோ அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்று சொல்லி இந்த செய்தியை பரப்பாமல் அந்த ஆலோசனை குழு மட்டும் பேசிக்கொண்டு அவர்கள் கண் விழித்தவாறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அடுத்த நாள் முதலாக காபாவுக்கு வந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டார்கள். இந்த செய்தி ஒப்படைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டு தன் மேலில் இருக்கக்கூடிய துணியை கீழே விரித்தார்கள். காபாவின் கல்லை தூக்கி மேலே வைத்தார்கள். யாரெல்லாம் காபாவை நாங்கள் தான் தூக்குவோம் என்று சொல்லி சண்டையிட்டார்களோ, வெட்டுவோம் குத்துவோம் என்றார்களோ அத்தனை மக்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த துணியின் ஓரத்தை எல்லோரும் சேர்ந்து விடுவீங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் சேர்ந்து தூக்கினார்கள். இருந்த காற்புணர்ச்சிகள் எல்லாம் அங்கேயே காலுக்கு கீழ் போட்டு தூக்கி எறியப்பட்டது. எங்கே வைக்க வேண்டும் அங்கு வந்த பொழுது பெருமானார் சொன்னார்கள், கீழே வையுங்கள் என்று சொல்ல பெருமானார் தன் கரத்தால் எடுத்து வைத்தார் என்று சொன்னால் பிளவுபட்ட சமுதாயத்தை 35 வயசில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் அங்கே சமாதானத்தை ஏற்படுத்தினார் என்பது நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது ஹிரா மலை கோயில் சென்று இறைவனை பார்ப்பதற்காக, இறைவனுடைய
சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தவம் இருந்தார்கள். அப்படி தவம் இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், முழு உருவத்தில் வந்தார்கள், கட்டி பிடித்தார்கள். நபி அவர்களுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜாமாட போய் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர் ஒப்புத்துங்க, குள்ளடிக்குது, போர் ஒப்புத்துங்க, குள்ளடிக்கணும்னு நாம வீட்டில் போய் சொல்லணும் வச்சுங்களேன். சொன்னா கேட்டியாயா, போகாதாங்க. 2 கடி கடிச்சு, அம்மா என்ன முடியலமா அப்படின்னு நினைச்சுவோங்க. பரவாயில்ல, போட்டு அப்படின்பாங்க. ஹஜ்ஜாமா ஸல்லல்லாஹுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸிக் அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை என்னைக்குமே கேவலப்படுத்த மாட்டான். ஒரு மனைவினா எப்படி நடக்கணுங்க சொல்றாங்க பாருங்க. கல்லா மா யுஹ்ஸிக் அல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹ்ம, சொந்தத்தை சேர்ந்து வாழ்கிறீர்கள். சொந்தத்தை நம்ம சேர்ந்து வாழ்ந்தா பொண்டாடி பிரிச்சு விடுறா. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, சொந்தத்தை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வத்தஹ்மிலுல் கல்ல, சிரமத்தை தாங்களே பொறுப்பு அகற்றுகிறீர்கள். நீங்கள் இல்லாதவருக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். விருந்தாளிகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள். அவங்களுடைய இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணத்தையும் சொல்லிட்டே வராங்க. சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, எங்க பெருப்பா இருக்கிறாங்க, வர்க்கத்துக்கு நௌஃபல் படிச்சு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சவரு, அவர்கிட்ட போய் காமிக்கிறான், உங்களை போய் சொல்லலாம்னு சொல்லி கூட்டு வர்றாங்க. வரக்கத்துக்கு நௌஃப் கண் தெரியாதவரு பார்த்துட்டு சொன்னாங்க, செய்தியெல்லாம் கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட வந்திருக்கிறது நாமூசல் அக்பர் என்று சொல்லக்கூடிய மலக்குமாரின் தலைவர் வந்திருக்கிறார், எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கப்பட்டார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான முஃமின்களே, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷமாக ரகசிய அழைப்பை மக்களுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு சொந்தத்துக்கு கொடுத்தார்கள். கொடுத்தது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் அபூ தாலிப் சொன்னாங்க, உங்க முஹம்மதை நீங்க வளர்க்கக்கூடிய பையன் சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, எங்களுடைய கடவுள் எல்லாம் இழிவு செய்கிறார், அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை பெரிதுபடுத்துகிறார், அவரை உண்டியில் என்று ஆக்கிவிடும் என்று சொன்ன பொழுது அபூ தாலிப் கூப்பிட்டு சொன்னாங்க, என் மகனே, மக்கள்லாம் கோவிச்சுக்கிறாங்க, உனக்கு எதையாவது பண்ண நினைக்கிறாங்க, விட்டுருப்பா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வலது கையில் சூரியனை கொடுத்தாலும் இடது கையில் சந்திரனை கொடுத்தாலும் நான் அந்த பலத்தை, நான் அந்த வேதனை தாங்கிக் கொள்வேனே தவிர கொண்டு வந்த மார்க்கத்தை விடமாட்டேன், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லித்தான் அவன் என்று சொல்லி கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடாக இருந்தார்கள். அருமையான முஃமின்களே, இப்படி பார்க்கிற பொழுது நம்ம இப்பதான் வயசுக்கு 40 வயசுக்கு வந்திருக்கிறோம், இன்னும் 63 வயசு இருக்கு, சொல்ல போட்ட டைம் ஆகி போச்சு. சரி, ஹைர், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபியை பற்றி பேசக்கூடிய தௌஃபீக்கின் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக, கேட்கக்கூடிய தௌஃபீக்கின் தந்தருவானாக. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சார். என்ன அதற்கு ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்க, அதே ரபியுல் அவ்வல் 12 மௌத்தா போனாங்களே, வருஷம் வருஷம் மீலாது நாள் கொண்டாடுறீங்களே, ஏன் மௌத்தா நாள் கொண்டாடக்கூடாதா? இப்போ எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு, இருக்கும்போது பிறந்தநாள் கொண்டாடணும், மௌத்தா போன பிறகு 40ஆம் பாத்தியா வருஷம் பாத்தியா தான் ஓதுறோம், நீங்க ரசூலுல்லாஹ் வருஷம் பாத்தியா ஓதாம மீலாது நாள் கொண்டாடுறீங்களே. நபி தெளிவா சொல்லிட்டாங்க, எல்லா நபிமார்களும் மரணித்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார்கள், அவர் உடம்பை மண் திம்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒவ்வொரு சனப்போலும் சலாம் சொல்ல சொல்ல எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம் நபி நம் ஒரு கண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள் தவிர உலகத்தில் நம்மை போன்று மரணிக்கவில்லை. அவர்கள் என்றைக்கும் ஹயாத்து நபி, உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உலகம் அழிகின்ற வரைக்கும் மீளாது விழாத நடக்குமே தவிர வருஷம் பாத்தியா என்றைக்கும் நபிக்கு நடக்காது. ஏனென்று சொன்னால் நம் நபி என்றைக்கும் ஹய்யுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நபியை நேசிக்க வேண்டும். நபியின் ஃபாலோவராக, பெருமானார் எதை விட்டு சொன்னார்களோ அது எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வாழ்க்கை ஆக்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.